Okay, last week we skipped this part, right? Okay, come. I already teach you what is mean by the chemical formula, what is empirical formula, what is molecular formula. Okay, sekarang kita hari ni kita nak tengok how you determine empirical formula based on the experiment. Okay, baik. Got two type of experiment. This question definitely will come out for your midterm exam. You tak mau dengar habis kau. Definitely saya dah bagi soalan bocor. Kalau dia tak keluar, you tanya saya. Either one will come out. Okay? By empirical formula for magnesium oxide and empirical formula of copper 2 oxide. Sebenarnya kamu dah belajar dua-dua ini dalam form 3 kamu. Okay? Form 3 kamu dah belajar. Masa kita belajar the carbon hydrogen all, remember? Potassium, yes. அந்த இதெல்லாம் படிச்சலாம் electrolysis little bit and the reactivity series of metal அதில் படித்தோம். ஓகேயா, அதில் இருக்கு இந்த இதெல்லாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செய்யக்கூடாதுன்னா there is a காரணம். ஓகேயா, ஏன்னா மெக்னீசியம் வந்து ரியாக்டிவான மெட்டல். காப்பர் வந்து லிட்டில் பிட் நாட் ஸோ ரியாக்டிவ்ல. அன்ரியாக்டிவ் சொல்லக்கூடாது, நாட் ஸோ ரியாக்டிவ், லேஸ் ரியாக்டிவ். அதனால டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வருது. ஓகேயா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கணும். குக்கரில் அது பேர் இது என்னமோ சொல்லுவாங்க, குருசிபல் அது பேர். ஓகே, குருசிபல் உள்ள வந்து இந்த மாதிரி மெக்னீசியம் காயில் ஒன்று போட்டுட்டு சூடு காட்டணும், அவ்வளோதான். ஓகே, இது வந்து நான் எக்ஸ்போஷர் தான் கொடுக்குறேன். ஓகே, you see, you put the magnesium inside the crucible and then you heat. What reaction will happen? Magnesium is burned in the crucible to react with oxygen. You know, burning require oxygen what? To form magnesium oxide. So magnesium plus oxygen, kamu akan dapat magnesium oxide. This method can also be used to determine the empirical formula of reactive metal. Any reactive metal you can use this, such as aluminum oxide or zinc oxide. அதுவே வந்து இது வந்து மெக்னீசியம் ஆக்சிஜன் சும்மா எடுத்து சூடு காட்டணும், அவ்வளோதான். இடப்பா மெக்னீசியம் ஆக்சைடை. அதே காப்பர் 2 ஆக்சைடு வந்து எப்படி டிட்டர்மின் பண்ண போகிறோம்னா, கம்முனாப்பா இதுதான் அந்த பாய்லிங் டியூப் டெஸ்ட் டியூப். நம்ம ஹீட் பண்ண போகிறோம்னா நார்மலாக டெஸ்ட் டியூப் பாய்க்க மாட்டோம், பாய்லிங் டியூப்பில். பாய்லிங் டியூப்பில் வந்து காப்பர் 2 ஆக்சைடு பவுடர் வச்சுருக்கணும். இது வந்து ஆக்சுவலி பிளாக் கலரில் இருக்கும், பிளாக் பவுடர். ஓகே, இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம சூடு காட்டும் போது அந்த ஹைட்ரோஜன் கேஸ் ஆல்சோ பாஸ் த்ரூ. Hydrogen gas is passed through the heated copper 2 oxide. What it will do? Hydrogen reduces the copper 2 oxide to form copper and water. அதாவது எப்படின்னா, காப்பர் ஆக்சைடு இப்படி இருக்குல்ல, அதில் ஹைட்ரோஜனை பாஸ் த்ரூ பண்ணாக்கா காப்பர் தனியாக வாட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பேசிக்கலி என்ன பண்ணுது, ஹைட்ரோஜன் அந்த காப்பர் ஆக்சைடை உடச்சி விட்டுருது, cause them to break up. Okay, this method can also be used to determine the empirical formula of less reactive metals such as lead 2 oxide or tin 2 oxide. Tin 4, but it's okay. Tin oxide. Okay, so got two experiment, right? Okay, mother number magnesium oxide or experiment பார்க்கலாமா? Okay, material, apparatus, என்னென்ன நீங்களே சொந்தமாக பார்த்து இது தெரிஞ்சிக்க வேண்டியதான். ஓகேயா, லெட்ஸ் சி. இந்த coil 1 is the magnesium ribbon, and then இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். உங்களுக்கு வரைய சொன்னாங்கன்னா ஹீட். ஓகே, மெட்டீரியல்ஸ், apparatus. மெட்டீரியல்ஸ்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தேவைப்பட்டது மெக்னீசியம், கரெக்ட்? மெக்னீசியம் ரிப்பன்.
அதுக்கப்புறம் ஓகே முதல்ல நம்ம ப்ரொசீடியர்லாம் படிப்போம், நம்மளுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன பொருள் பாய்க்கணும்ன்ட்டு, ரைட்? ஓகே முதல்ல என்ன பண்ணிடணும், குருசிபிள் அண்ட் அதோட மூடி இதான் லீட், அதோட மூடி தான் லீட். பொண்ணுத்தோம் முதல்ல அது ரெண்டுமே வே பண்ணிடணும், அதோட மேஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேயா, ரைட். Now 10 centimeter of magnesium ribbon is cleaned with the sandpaper. Okay, so we need the sandpaper. அந்த மேசம் அதை வே பண்ணாங்களே, அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரானிக் பேலன்ஸ், ரைட்? எலக்ட்ரானிக் பேலன்ஸ்லாம் ஆனால் அது மெட்டீரியல் கீழே வருமா, apparatus கீழே வருமா? apparatus. ஏன்னா அது வந்து நார்மலாகவே லேப்பில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஓகேயா, எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஓகே அதுக்கப்புறம் அந்த the magnesium ribbon is coiled loosely, அப்படி சும்மா மடக்கி மடக்கி போடுங்க, and place in the crucible. அப்புறம் இப்போ வந்து நம்ம மறுபடியும் வே பண்ண போகிறோம். எப்படின்னா magnesium ribbon plus lead தான் நம்ம அதை பண்ணோம். now plus with the ribbon itself எவ்வளோ மொத்தமானு நம்ம வே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், the crucible is heated strongly without its lid. அந்த மூடியை திறந்து வச்சுட்டு முதல்ல நல்லா அப்படியே சூடு காட்டணும். when the magnesium start to burn, the crucible is covered with its lid. அது மெக்னீசியம் நல்லா சூடு காட்டும் போது திடீர்னு பற்றிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லீட் எடுத்து கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிட்டு ஒன்ஸ் வாயில் வந்து நீங்கள் திறந்து விடணும். ஓகேயா, the lid of the crucible is lifted from time to time, as I told you, by using a pair of tongs. Tongs la, a pair of tongs, Bunsen burner, okay. Okay, crucible crucible itself, okay, crucible with a lid. And then we need the tripod stand. அப்புறம் இந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்க, பைப் கிளே ட்ரையாங்கிள், கிளே பைப் ட்ரையாங்கிளாக என்னமோ சொல்லுவாங்க. never mind, later we see. Okay, okay, when the magnesium stop burning, the lid is removed and the crucible is heated strongly for another 2 minutes. எதுக்குன்னா to make sure if any more magnesium there, it will burn. ஏன் அது burning stop ஆகுதுன்னா, மெக்னீசியம்லாம் எரிஞ்சு போய் மெக்னீசியமோட சாம்பல் தான் அங்கே இருக்கும், மெக்னீசியம் ஆக்சைடு, ஒயிட் கலரில் இருக்கும். Okay, the crucible, then the crucible lid and its content now, ஏன்னா no more magnesium, what? That's why they put the content. Okay, allowed to cool down to room temperature, and அதுக்கப்புறம் அதை போய் மேஷ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேயா, so the process of heating, cooling and weighing repeated until a constant mass is obtained. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணணும் until you get the constant mass. அப்புறம் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்மளால தென்துக்கான் பண்ண முடியும். எப்படி தென்துக்கான் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லியா ஐ கிவ் திஸ் வேல்யூ ஆல். லெட்ஸ் சே வந்து முதல்ல வந்து மெக்னீசியம் ரிப்பன் அண்ட் லீட் ஒரு 100 கிராம்னு வச்சுக்கிங்க. ஓகேயா, இப்போ ரிப்பனை போட்ட கையோட அது வந்து லெட்ஸ் சே வந்து 148 கிராம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க. இது வந்து அந்த குருசிபிள் லீட்டும், குருசிபிள் பிளஸ் லீட், இது குருசிபிள் பிளஸ் லீட் பிளஸ் மெக்னீசியம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மெக்னீசியமோட எவ்வளோ கிராம், 48 கிராம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் குருசிபிள் பிளஸ் லீட், அதுக்கப்புறம் எரிஞ்சு முடிஞ்சோடனே மெக்னீசியம் ஆக்சைடில் இருக்கணும். அது வந்து ஒரு 118 வச்சுக்கிங்க.
180 வராது. 118 வச்சுக்கிங்க. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் தோலா பண்ணிங்கன்னா என்ன வரும்? குருசிபல் மைனஸ் ஆயிரும், லீட் மைனஸ் ஆயிரும், மெக்னீசியம் லைட் ஆயிரும், ஆக்சிஜன் மட்டும் தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை தோலா பண்ணி பார்த்தீங்கன்னா 180 minus 148 you get 32 gram. ஆமாவா? செக் பண்ணி பாருங்க. அப்போ அதோ மெக்னீசியம் இது கிடச்சி நார்மலாக அந்த டேபிள் போட்டு செய்வோம்ல, அது செஞ்சுருவோம். புரியுதா? இப்படி தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா டிட்டர்மின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஐ கிவ் திஸ் வேல்யூஸ். ஓகே பாய். சரி, இதில் வந்து நம்ம நிறையா ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்தோம். அதாவது மெக்னீசியம் ரிபன் இஸ் க்ளீன் வித் த சாண்ட் பேப்பர், கரெக்ட் நாட்? வாய் வி டூ தேட்? டு ரிமூவ் த ஆக்சைட் லேயர். அது ஏற்கனவே வந்து காற்று பூந்துருக்கும் மெக்னீசியமில். காற்று பூந்துச்சுன்னா அது அப்படியே வெள்ளையாக அப்படியே மேலே இருக்கும். வி வாண்ட் த மெக்னீசியம், நாட் மெக்னீசியம் ஆக்சைட். பத்தோல்டா? அதனால் அந்த சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துருவோம். வி வாண்ட் டு ரிமூவ் த ஆக்சைட் லேயர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த magnesium ribbon. Okay, the crucible lid is lifted from time to time. Okay, the crucible lid is then what? Quickly covered quickly. Okay, முதல்ல அந்த crucible lid ஏன் lifted time to time அத சொல்லிடுறேன். To allow oxygen from the air to react with magnesium. ஓகே, அதனால நம்ம அப்பப்போ காற்று உள்ளே விடணும். ஆனால் அது பற்றின பிறகு நம்ம என்ன பண்ணோம்? உடனே க்ளோஸ் பண்ணிடணும். The crucible lid is then covered quickly because we don't want the we want to prevent the fumes of magnesium oxide from escaping. We don't want அந்த magnesium oxide ஓட ஆவி வெளியாயிடக்கூடாது. ஏன்னா நம்ம அதை தானே மேஜர் பண்ண போகிறோம். அதனால தான் அப்பப்போ மூடிடணும். magnesium oxide, fumes of magnesium oxide from escaping. அதுக்கப்புறம் நம்ம வந்து the process of heating, cooling and weighing is repeated until a constant mass is obtained. இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, இது ஏன் திரும்பி செய்யணும்னா, we want to ensure the magnesium reacts completely with oxygen to form magnesium oxide. Ken. Okay, Ishwar, புரிஞ்சா இது வரைக்கும்? Yes sir. Okay, now observation நம்ம என்ன பார்க்க முடியுது? magnesium burns brightly to release what? And to release oxygen? No. To release heat? To release magnesium oxide and why it want to release oxygen? Magnesium burn and then the burn the oxygen. Okay, to release and magnesium oxide is formed. Observationல வந்து magnesium oxide சொல்லக்கூடாது. White powder. What you are searching? Where you get? Huh? Oh, textbook. Okay, white powder is formed to release what? White powder. You Magnesium. do it, right? Yeah, memang it will turn white. Yeah, that's why I put white powder here. Okay, why the magnesium burn brightly? Because magnesium is a reactive metal. Let me check. To release white fumes.
and white powder is formed. So yeah, அது burns brightly na அது reactive metal. புரியுதா அந்த விஷயத்துக்கு? Why it form white powder? Because magnesium react with oxygen in the air to form magnesium oxide. Always don't write magnesium oxide in your observation. You observe can tell the one magnesium oxide. X-ray ka kanna I think so. should put you in the museum. Okay ah? Macam tadi saya cakap let's say this one is a 100 gram just now I mentioned. This one 100 gram. This one let's say 148 and then 180. betul tak? அப்ப நீங்க பாருங்க நம்மளுக்கு வந்து மெக்னீசியம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? அப்ப இத பாருங்க. இது கேன்சல் பண்ணிக்கும், இது கேன்சல் பண்ணிக்கும், மெக்னீசியம் கிடைச்சிடும். தோலா பண்ணா. ரைட்டா இல்லையா? அப்ப அது x minus y. Sorry, y minus x because y should be heavier, right? So y minus x. ஆக்ஸிஜன் வேணும்னா அப்ப நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். mass of crucible, lead, magnesium oxide மட்டும் இருக்கும், அதுதான் ஆக்ஸிஜன், right? அப்ப z minus y. Okay, number of moles வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? y minus x என்ன வேல்யூ divided by 24 ல the molar mass of magnesium. அதே ஆக்ஸிஜன்னா z minus y divided by 16. அப்புறம் simplest ratio வந்து pq கிடைச்சிச்சுன்னா இதெல்லாம் வந்து நம்ம அன்னூன்ல எழுதுறோம்ல guys. அப்ப magnesium வந்து p, ஆக்ஸிஜன் வந்து q. இது சொந்த அன்னூன்ல காட்டியிருக்காங்களா? அதான் நம்ம படிச்சிட்டோமே. Okay, can? Yeah, God. We'll have now. But now we are dealing with the XYZ. So, put everything in the algebra. Okay? Experiment to determine empirical formula of copper 2 oxide. Okay. முதல்ல என்ன பண்ணனும்னா இது இல்ல, இது செட்டப் டயகிராம் இல்ல. செட்டப் டயகிராம் வந்து இப்படி இருக்காது. ஓகே, செட்டப் டயகிராம் வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. உங்களோட ஃபார்ம் 3 ல நீங்க படிச்சிருப்பீங்க. wait, let me check your form 3. ஓய், so easy நக்கல் like that. ஓகே, நக்கல் அடிக்கிறியா? சுக்கிரும். Where is chapter 4? Tak buat kerja, dia mau buat ni semua. I don't. Okay, you can do that. Where's my chapter 4? Wait guys. The chapter 4 காணோம். There. Tengok dia tambah baca, dia nak. So you're not coming to me. So you just see from that. I know. Ah. And copy paste. Wait. This is how it should be lah. Form 3 textbook. The zinc இந்த பாருங்க, zinc அதுல வந்து dilute sulfuric acid plus copper to sulfate solution ஏன் போடுறோம்னா catalyst-காக. இத போட்ட கையோட zinc plus metal, you know, it produce hydrogen gas. அது வந்து நம்ம வந்து anhydrous calcium chloride ல pass through பண்ணா dry hydrogen gas. இதுதான் அத அவங்க வரைஞ்சிருந்தாங்க. தெரியுதா guys? இந்த பார்ட் தான் அத வரைஞ்சிருந்தாங்க. Earlier I show you, right? So அந்த ஹைட்ரோஜன் கேஸ் எப்படி உருவாக்குனாங்க தான் இங்க காட்டுறாங்க. ஓகே, இட்ஸ் நான்சென்ஸ் lah, but it's okay.
பார்த்தீங்கன்னா ஜிங்கையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல அது ஹீட் பண்ணோம்னா அது ஹைட்ரோஜன் கேஸ்லாம். ஓகே, என்னத்தடா இது போடுறானுங்க? This is not the setup apparatus. I think something wrong with the setup apparatus. Oh, to produce the oxygen gas, I think. Okay, சரி. This is the simplest way lah, but the actual way should be like this. அதாவது எப்படின்னா, you think zinc dengan hydrochloric react பண்ணிச்சுன்னா ஹைட்ரோஜன் கேஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம காப்பர் டு ஆக்சைடு, ஹைட்ரோஜன் கேஸும் காப்பர் டு ஆக்சைடும் ஒன்றா ஹீட் பண்ணிங்கன்னா காப்பர் ஆக்சைடை பிரேக்அப் பண்ணி விட்டுரும். ஆக்சைடு போய்ட்டு ஹைட்ரோஜன் கூட சேர்ந்துடும். அது தண்ணியாக மாறி டுப் 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 டுப்னு வந்துடும். அப்புறம் காப்பர் ஆக்சைடு என்ன ஆயிரும்? காப்பராக மாறிடும். காப்பர் ஆக்சைடு ஆரம்பத்தில் என்ன கலரில் இருந்துச்சு? பிளாக் கலர், ரைட்? அப்புறம் அது காப்பராக மாறிடுச்சுன்னா ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ இன்னும் காப்பராக மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, பை. Hydrogen gas is passed through the glass tube for the 10 second. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10 செகண்ட்க்கு முதல்ல வந்து நம்ம ஹைட்ரோஜன் கேஸ் அப்படியே பாஸ் த்ரூ பண்ணுவோம். Why like that? To ensure all the air in the glass, to ensure all the air in the glass tube. I think அந்த ஏர்லாம் வெளியாக்குறது, to eliminate all the air in the glass tube. ஏன்னா ஹைட்ரோஜன் நம்ம வந்து சும்மாலாம் வந்து வேவ் வைக்கக்கூடாது. சாரி, பற்ற வைக்கக்கூடாது. ஓகே, ஹைட்ரோஜன் என்ன கோழியா வேவ் வைக்கிறதுக்கு? ஓகே, ஏன்னா ஹைட்ரோஜனும் ஏரும் கலந்துச்சுன்னா பாம்பு. அதனால தான் நேற்று கூட ஒரு கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது நம்மளோட ஃபாட் தெரியும்ல, உசு, அது வந்து ஆக்சுவலி வந்து அது வந்து ஹைட்ரோஜன் தான். அப்போ ஒரு வீடியோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து சும்மா லைட்டர் விளாண்டுவான், அவன் அந்த டைமில் ஃபாட் பண்ணுவான், அவன் சொல்லுவார் எரியும். அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு அப்படி அந்த கிளினிக்கில் பார்த்தாக்கா, அவன் ஃபாட் பண்ணியிருக்கான். ஃபாட்னா வந்து அதில் வந்து ஹைட்ரோஜன் கேஸ் இருக்கும், காற்றோட கலக்கும் போது இட் இஸ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதனால் ஹைட்ரோஜனும் ஏரையும் ஒன்றா பற்ற வைக்கக்கூடாது. அதான் ஹைட்ரோஜன் பாம்பு செய்வாங்க. ஓகே, the mixture of hydrogen gas and air the mixture of hydrogen gas and air will cause explosion when lighted. No. The flow of hydrogen நிப்பாட்டக்கூடாது தெரியுமா? கண்டினியூவஸாக இருக்கணும். must be continuous throughout the experiment to prevent hot copper, to prevent அது வந்து காப்பர் ஆக்சைடு வந்து காப்பரா மாத்திரும் தானே. we don't want the copper to react again with the oxygen to form copper oxide back. we want the copper oxide reduced to copper, betul tak? we don't want the copper dia react balik dengan oksigen menjadi copper oxide balik. Faham tak? Jadi to prevent the hot copper from reacting with oxygen to form copper to oxide. அதனால அந்த ஹைட்ரோஜனை கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா நீங்கள் ஹைட்ரோஜன் நிப்பாட்டிட்டீங்கன்னா ஆக்சிஜன் பூந்துடும். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் காப்பர் டு ஆக்சைட்லேயே இருக்கும். என்னத்துக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்றீங்க? ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் as usual heating, cooling and weighing are repeated until a constant mass is obtained. இது வந்து எதுக்குன்னா to ensure all the copper to oxide has changed to copper. ஓகே, அப்சர்வேஷன் நான் முதல்ல நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். காப்பர் டு ஆக்சைட்னா பிளாக் கலர்ல இருக்கும். the black color of copper to oxide turns brown. ஏன்னா வந்து it become copper ready.
Because copper oxide react with oxygen. Sorry, one more again. One more. Copper to oxide react with hydrogen to produce the brown copper. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆக்சிஜன் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, இல்லை காப்பர் ஆக்சைடு கண்டுபிடிச்சிருவீங்க. இது ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? காப்பர் ஆக்சைடு கிடைக்கும். ஓகேயா? அப்புறம் அந்த காப்பர் ஆக்சைடு இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணா தான் என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன் கிடைக்கும். ரைட் ஆர் நாட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? Z மைனஸ் Y. அது வந்து ஆக்சிஜனா கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப எப்படி இது கிடைக்கும்? Yeah, you take the Z, you minus the X. பத்துல்டா. ஏன்னா அது ரெண்டு மைனஸ் பண்ண தானே காப்பர் வருது வித்தியாசமா. நீங்க அதோட எழுத்தை மட்டும் கவனிங்க காய்ஸ். எழுத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேயா? இதுல வந்து நீங்க Z மைனஸ் X பண்ணா தான், ஏன்னா இதுல மேஸ் ஆஃப் கிளாஸ் டியூப், இது கிளாஸ் டியூப் பிளஸ் காப்பர். இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா காப்பர் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா இல்லையா? இதையும் வெட்டு, மிச்ச காப்பர் தானே. செகண்ட் ஒன் எதுக்குன்னு தெரியணும். செகண்ட் ஒனும் தேர்ட் ஒனையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இதுவும் வெட்டிக்கும், காப்பரும் வெட்டிக்கும், ஆக்சிஜன் கண்டுபிடிக்க. புரியுதா? அது வந்து Z மைனஸ் Y. ஸோ டோன்ட் சிம்பிளி டூ. ஓகே, காப்பர் வந்து 64, ஆக்சிஜன் வந்து 16. ஸோ இதில் அப்போ P and Qன்னு வச்சுக்கிங்க. அப்போ காப்பர் P, ஆக்சிஜன் Q இப்படி எழுதணும். ஓகே, 16% ரிமைனிங். ஓகே, 10% வரட்டும். ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? ஈஸ்வர், கேன் அண்டர்ஸ்டாண்ட்? எனி கொஸ்டின்? கம் ஆஸ்க் மீ. No question, sir. என்னடா வருது 2 வருஷமா எந்த கேள்வியும் நீ கேட்டது இல்ல? ஓகே, யூ காட் எனி கொஸ்டின்? செஞ்சா கேள்வி கேட்கலாம். I can do. ஓகே, prove it. ஓகே, ஒன்றும் முடியல. Explain why the setup of apparatus to determine the empirical formula in both experiment are different. முதல்ல சொல்லிட்டேன் நிறைய வாட்டி, மெக்னீசியம் வந்து ரியாக்டிவ் மெட்டல், அதனால அது நம்ம வந்து வேற மெத்தட் பாய்க்கிறோம். காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், அதனால வேற மெத்தட் பாய்க்கிறோம். நீங்க பாருங்க, மெக்னீசியம் வந்து ரியாக்டிவ் நம்ம சொல்றது எதுக்கு? இட் இஸ் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். அதனால தான் மெக்னீசியம் கூட ஆக்சிஜன் பாய்ச்சோம். காப்பர் டு ஆக்சைடில் ஆக்சிஜன் பாய்ச்சோமா? பாய்க்கல. ஏன்னா காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ், தட் மீன்ஸ் லெஸ் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். தட்ஸ் வை வி நெவர் யூஸ் ஆக்சிஜன், வி யூஸ் ஹைட்ரோஜன். ஸோ மெக்னீசியம் இஸ் reactive metal. So magnesium oxidize easily or reacts easily la. React easily to form magnesium oxide. Okay, copper is below oxygen in the metal reactivity series. Oxygen in the copper to oxide can be reduced. Wait, நம்ம வந்து காப்பருக்கு ஹைட்ரோஜன் தானே பாய்ச்சோம், அதனால நம்ம வந்து காப்பர் இஸ் பிலோ ஹைட்ரோஜன். In the metal reactivity series, so oxygen in the copper to oxide can be removed by reduction, and the process per reduction to form copper and water. Okay, அந்த மெக்னீசியம் செய்தல அதுக்கு பேரு ஆக்சிடேஷன். அந்த ப்ராசஸ் பேரு ஆக்சிடேஷன் எழுதிக்கிங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக ஃபார்ம் 5ல படிப்பீங்க. அந்த பி இருக்குல்ல, அது வந்து ரிடக்ஷன், பிகாஸ் வி ரிடியூஸ் த காப்பர் ஆக்சைட் டு காப்பர் சஜா.
ஓகே கால்குலேஷன் இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், எக்ஸாம்பிள் 1 டன், எக்ஸாம்பிள் 2 டன். டுன் 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 டுன். சீக்கிரம் போங்க. ஓ இப்போதான் இங்கே இருக்குமா? சை, நானும் ரொம்ப தூரம் போயிட்டோன்னு நினைச்சோம். Where you want us to go? கெமிக்கல் ஃபார்முலா Yeah. இன்னும் 20 பேசிக்கிட்டு இருக்க. ஓகே வாங்க 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 குயிக்காக போகலாமா? சரி, போன வாட்டி எல்லாமே நான் மேத்ஸ் தானே கொடுத்தேன், பெர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் நான் கொடுக்கல. ரைட், இன்னைக்கு அதை பார்க்கலாமா? ஓகே ரெடி? ஏன் அங்கே வரலையா? No, asking you. இல்லை இல்லை, திடீர்னு நோட் டிஸ்க் என்னமோ போட்டிருக்கு. என்னடா காணா போச்சு எல்லாம்? வாட் பேஜா நான்? ஓகே, காப்பி தான் பண்ணேன், காணாவே போயிடுச்சு. ஓகே இதானே? ஓகே, ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அ கம்பவுண்ட். என்ன கம்பவுண்ட்னு சொல்லல. அதில் சோடியம் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்படின்னா எத்தனை? 3. ஓகே, என்ன நடக்க போதோ? சரி, அழகா அதை உருவாக்கிக்கிங்க. சோடியம் இல்லை, நம்ம அந்த எழுத்து மட்டும் போடுவோம். நேட்ரியம் Na, அப்புறம் சல்ஃபர், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ரைட் த நேம் ஆஃப் எலிமெண்ட்ஸ். Excuse me. ஓகே சரி, இதுல மேஸே கொடுக்காம பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யறது? அந்த பெர்சன்டேஜை மேஸா பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான் அதோட ட்ரிக்கு. புரியுதா? அப்போ இங்கே என்ன வருது? சோடியம்க்கு 32% தானே? அப்போ 32 டிவைடட் பை சோடியம் வந்து 23 பாருங்க. ஆல்ரெடி கிவனா த RAM. ஸோ எவ்வளோ வருது? அதே மாதிரி சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 22.6. யூ டிவைட் பை அதோட RAM 32. ஆக்சிஜன் வந்து 45. You divide by 16 and then get the RM pula mole. How much you all get? Oh slow. 1.39 கிடைக்குது முதல்லுது. சிறப்பு. அடுத்தது ஓ இது வரும் மேத்ஸ் தானே, மோல் தானே கீழே guys, சாரி. 1 minute. இந்த ஸ்டெப் அப்படி இங்க வரும், மேத்ஸ் இங்க வரும். ரைட், நீங்கலாம் ஸ்மார்ட் நினைச்சேன். நோனி அப்படியே செய்யுங்க. முத கொண்டு இது நீங்க ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீங்க 0.71 இது 45 divided by 16 2.81. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இது மூணுத்துல யார் சிம்பிளஸ்ட் ரேஷியோ? எஸ், இது மூணுத்துல யார் சிம்பிள்? 0.71 சல்ஃபரோட. அப்போ எல்லாத்தையும் அது கூட டிவைட் பண்ணுங்க. 1.39 divided by 0.71. அதே மாதிரி 0.71 divided by 0.71. ஸோ உங்களுக்கு தெரியும் அது என்ன ஆன்சர்னு. 1 கிடைக்கும். 2.81 divided by 0.71. 3.95 வருது. You round off to the nearest whole number. The question, the thing.
ஓகே, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிங்க. மச்சான் சாய் பாய் இந்த மாதிரி 4 போட்டுக்கணும். கண்டிப்பாக ஹோல் நம்பரில் தான் இருக்கணும், ரைட்டா இல்லையா? சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஓ, அதே தெரியலையா? டெஃபினேஷன் teruk lah kamu semua. Definition kan saya ajar kamu kan. எதை தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? விஜய் பட பாட்டு அதானே கெமிஸ்ட்ரியில் கேட்க போகிறான். சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ எந்த பாட்டு? ரஞ்சிதமேவா? யுலிகா மைலிக் சும்மா இருந்த காலை இதை இடிச்சிட்டு ஏன் காலியா வியட்டா இருக்கா? கோக்ரோச் என்ன பண்ண தெரியுமா? ஓகே, இது எவ்வளவு பாருங்க. You get 1.95, right? 96, right? So change it to the nearest whole number, which is 2. So you akan dapat Na2SO3. Betul dah? SO4, sorry. The empirical formula of the compound is Na2S SO4. No, I have to click there. Superscript. Subscript, sorry. So we call it what? Sodium sulfate. சொல்லுங்க, sodium sulfate. முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? Do fast like me. Even though it's copy paste. You also doing copy paste aja. Copy the table, what? Okay, next பார்க்கலாம். Done, okay, good. See, ஈஸ்வர்தா அடுத்தது என்ன? Kanishan, what? Yesterday I did one question. Form 3 one, remember we put last year Kanitara? That thing came out. Oh my god. Okay. So இது கொஞ்சம் நம்மளோட அமைதியை கெடுக்குது. Oh, I can move down. Okay. Come. A certain I don't know. This one got 3 also, okay. Macam tadi, guys. Okay, NaBrO. Okay, இந்த காம்பவுண்ட் பார்க்கலாம். அதோட பெர்சன்டேஜ் தான் mass. சோடியம் வந்து 15.23, bromine வந்து 52.98. Actually 98 சொல்லக்கூடாது, டெசிமலுக்கு பிறகு 98 தான் சொல்லணும், தெரியுமா? You cannot pronounce like that. betul ஒரு நாள் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதான் அதோட ரெஸ்பெக்டிவ் மேஸ். சம்டைம்ஸ் வந்து the remaining is oxygen அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க 100 மைனஸ் பண்ணி பாருங்க. புரியுதா? இண்டெக்ஸ் நம்பர் மாதிரி தான். Mm-mm. 15.23 divide by 23. Very bad. எப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி கேக்குற? No, others didn't do yet. Ishwar, your diagnostic test one you belum hantar function punya? Oh yes, I not remember that. Okay, அனுப்பிடு, அப்பதான் நம்ம கிரேட் பண்ண முடியும்.
Okay, sir. Okay. Great. Grading. உங்களோட டயக்னாஸ்டிக் டெஸ்ட்லாம் கூகுள் கிளாஸ் ரூமில் நான் அப்டேட் பண்ணுவேன். இல்லை, நோ ஒன் கேன் சி யோர் அக்கௌண்ட், யூ ஒன்லி கேன் சி. ஸோ நான் யாராவது ப்ரோக்ரஸ் கேட்டதோ தான் ப்ரோக்ரஸ் என்னால் காட்ட முடியும். அனுப்பலைன்னா tidak hantar. ஐ எம் அப்கிரேடிங் த சிஸ்டம். யாராவது ஓகே, நீங்கள் இத்தனை செக்யூட்டை படிக்கிறீங்க, நீ சரியா இல்லையான்னு உங்களை வந்து பார்க்குறாங்களா? செஞ்சா செய்யாட்டியும் போன்னு தானே விட்றாங்க. அப்புறம் என்ன? ஐ எம் டெடிகேட்டட். ஆனால் நீங்கள் ஒழுங்கா என் வழிக்கு வரலன்னா ஓகே பரவாயில்ல, நானும் அதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். வந்தாவா வராட்டி போன்னு விட்டுருவோம் கிளாஸ்க்கு. ஜெனரலி why you thought Jaslina talk anything bad? Fast okay. Okay, 15.23 divided by 23 எவ்வளவு வருது ஈஸ்வர்? 0.66. 0.66. ஓகே, டக்குன்னு போலாம். 0.66. அடுத்தது வள்ளி இல்லை, வள்ளி கூட்டாளி கனிஷா 0.66. ஓகே, ஆக்சிஜன் போயிட போற 1.99. Okay, now divide everything, guys. Yes. சரியா? Why farting? No, why you so focused on that? because I watched the video last week. Why another funny video? Okay, yeah. Why are you watching random video like? TikTok. Your TikTok for you. My TikTok all education, religious, like that. Oh, then you paused right? Didn't. So sodium bromate lah, அதுக்கு பேரு சோடியம் புரோமேட்னு சொல்லுவாங்க. bromate, MATE. bromate bromate NaBr மட்டும் தான் இருக்கும். NaBrO னா bromate, bromate. அந்த மாதிரி. Carbonate. Okay. Overflow ஆகுது. Okay, சீக்கிரம் அடுத்து வாங்க. You are doing so good. வேற வழி. Na, சோடியம், சல்ஃபர், அப்புறம் ஆக்சிஜன். இதை மல்லி செஞ்சோமே. சரி, செஞ்ச மாதிரி இல்லை, பட் டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜ்ல. ஏமா மேபி சோடியம் சல்ஃபைட்டா இருக்கலாம். சுச்சு அப்ப நான் ஒன்னும் செய்யல, நீதான் சுச்சு. I do that when I nervous. And then divide with their RMM. Okay, Livashini, for sodium, what do you get?
1.27. Okay, next. Kanisha. 1.27. Yeah, fan இருக்கு. Okay, now we can talk later. Ah, okay. The recording is resumed also. Kanisha, what's up? 1.27. Hey, you're not studying. You're not sharing Hey, now one. I'm joining. Oh, okay. Wait, rejoin. என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு பார்த்தேன். Okay. Okay. 1.27 guys. Okay, next one. Ishwar. 1.9 sir. 1.8 டேய் மறுபடியும் கால்குலேட் பண்ணு. Sir 1.9 தான் sir. So one, no. 1.9 right? Yeah. நீ என்ன சொன்ன 1.8ன்னு? 1.9. 1.9. 9. Okay, Yes. right. I heard 1.8. Y'all guys? 1.8 மாதிரி இருந்துச்சு தானே? Okay. Alright, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரி செய்யுங்க பார்ப்போம். தலையெழுத்து. 1.27 divided by 1.27 equal to 1. Here also will be the same. Here 1.9. இங்க வந்தோடனே தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 1.9 divided by 1.27 1.5 வருது தானே? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இது 1 இது 1 இது 1.5 தானே? எல்லாத்தையும் டைம்ஸ் 2 பண்ணணும். ஏன்னா டெசிமல் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? டைம்ஸ் 2. ஓகே, now multiply by 2. எழுதுங்க கீழே. Multiply by 2. Why? Because you got decimal here. Oh, yeah. So you get the answer of 2 2 3. So NaSO and then subscript 3 sodium sulfite. Pite. PHITE, yeah? Sulfite. Peter. What? ஐயோ கடவுளே. It's like a language class. சல்ஃபேட் இப்படி இருக்குல்ல, இது வந்து சல்ஃபைட். No, not D. டி. Yeah. செக் பண்ணுங்க, கூகுள் பண்ணுங்க. ஏன்னா ரேலி யூஸ் எலிமெண்ட் ஐ எம் நாட் ஸோ ஷூர். சல்ஃபைட் தான் நினைக்கிறேன். Na டியா NaSO3 தட்டுங்க. No. Wait. Sodium chloride. Correct.
டீ தானே அண்ணன் சொன்னா கேட்கணும். அதாவது பெரியவங்க சொன்னா கேட்கணும், புரியுதா? அது பேர் சோடியம் என்னது சல்ஃபைட். 31. 31. What 31? Your age. I'm sweet 16. Okay. Don't reveal my age. Okay. Okay. Right. Can this is how you do if you get a decimal like this. Okay, next. Some question will ask to determine the relative atomic mass. எப்படின்னா empirical formula எல்லாம் கொடுத்துட்டு they will give you the final answer, but then you need to find the empirical formula by your own. The relative atomic mass. ஓகே, சொந்த கேள்வி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்து நம்ம செஞ்சிருது. ஓகே ஓகே, எப்படின்னா பாருங்க, அவங்க எக்ஸோ அந்த அதோட ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. X2O நம்பாடா எம்பிரிக்கல் ஃபார்முலா டேட்டா பாக்கி மேஸ் ஆஃப் த எலிமெண்ட் 1.6, இங்கேயும் 1.6. இது நம்ம டிவைட் 16 பண்ணால் 0.1 கிடைக்குது. எக்ஸ் வந்து அதோட RAM கொடுக்கல, அதான் நம்ம தேட போகிறோம், புரியுதா? ஆனால் இப்படி செஞ்சாக்கா ஆன்சர் வந்து 2 வரணும், ரைட்டா இல்லையா? ஏன்னா 1.6 டிவைட் த RAM யூ மஸ்ட் கெட் 2 or 0.2. ஏன்னா இங்கே 0.1 இருந்துச்சுன்னா 0.2. ஏன் இங்கே நான் டைம்ஸ் 2 பண்ணுறேன்னு ஏன்னா அவங்க தான் விலையே சொல்லிட்டாங்களே இதை, புரியுதா? Didn't understand right? அப்போ ஜஸ்ட் ஸ்விட்ச் பிளேஸ் பண்ணுங்க. 1.6 டிவைடட் பை 0.2, அதனால் 160 டிவைடட் பை 2 80 வருது. 88 வருதா? 80 மட்டும் 8 வருதா? வருதா? சரி, அப்போ விடு. டிவைடட் பை என்ன வருது? 8 வருது. 1.6 டிவைடட் பை 0.2 8 வருதா? 8 வரும். வருது. ஓகே, சரி, இது அவங்க மெத்தட்ல. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும். என்னத்துக்கு? question 1 Yeah, like one year, the orange magnet, right? இது என்ன வழிமுறைன்னு இப்போ தான் நானே தான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, we are going to do the same thingல டேபிள் தான். டேபிள் இல்லாமல் கூட செய்யலாம், இருங்க யோசிக்கிறேன் நான். டேபிள் போடுங்க. டேபிள் இல்லாமல் நீங்கள் உங்களை நம்ப முடியாது. டேபிள் எடுத்துக்கிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, டேபிள் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, determine the relative atomic mass for the question below. Okay, 0.09 of element T combined with 0.08 of element Q to form T2Q3. ஓகே, அப்போ ரெண்டே எலிமெண்ட் தான், நல்லா கவனமாக பார்க்கணும். அதாவது எலிமெண்ட் T அப்புறம் எலிமெண்ட் Q. ஓகே, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா மேஸ் கொடுத்துருக்காங்க. T வந்து 0.09, Q வந்து 0.08. அதுக்கப்புறம் மோல் நம்ம சொந்தமாக கண்டுபிடிக்கணும், அதை விட்டுருங்க. சிம்பிளஸ்ட் ரேஷியோ பார்த்துங்க. தீக்கு வந்து 2ன்னு கொடுத்தாச்சு, ரைட்டா இல்லையா? இது வந்து 3ன்னு கொடுத்தாச்சு, அது நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் கிவன். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தீயும் தெரியல, கியூவும் தெரியல, ஆனால் கியூவோட கொடுத்துருக்காங்க பாருங்க, 16 கொடுத்தாச்சு, ரைட்? அப்போ நீங்கள் பாருங்கள், 0.08 டிவைடட் பை 16, அதோட RAM எவ்வளோ வருது கனிஷா? ஜீரோ 0.48 இல்லை, வேற என்ன வரும்? 5 படிமா. 5 times 10 to the power of -3 னா 0.005. -3 னா 3 கோசம் இருக்கணும், அவ்வளோதான். இன்ஃப்ரான் 3 கோசம் இருக்கணும், அந்த மின்னுக்கு இருக்கிற 0 பாயிண்ட்டும் சேர்த்து. ஓகே, அப்போ நீங்கள் யோசிங்க, 3க்கு 0.05 வருது. ஓகே,
இது வந்து 0.09 you divide by x, we don't know, equal to what? முதல்ல அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஈக்குவல் டு 2 வராதுமா. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் செய்யணும்னா, ஓகே இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் செய்யலாம்னா, ஓகே முதல்ல வந்து பாருங்க நம்ம ரேஷியோ மெத்தட் படிச்சுக்கலாம். ஓகே, sekarang kamu tengok t dot dot, oke t dot dot q அதோட மோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல. இதோட மோல் வந்து நான் வந்து வாய்னு வச்சுக்கிறேன். டாட் டாட் 0.05 மேலே பார்த்தாக்கா 005 ரைட்டா, மேலே பார்த்தாக்கா. அட் த சேம் டைம் அது வந்து ஆல்சோ ஈக்குவல் டு 2.3. betul ஆமாம் தானே? இது வந்து வாய்லாம், இது வந்து வாய்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் இது அழகா நீங்க இதா மாத்துங்க, ஃப்ராக்ஷனுக்கு மாத்திருங்க. யோ மேட்ஸ்லாம் ஆஃப்டர் திஸ். அட வரையன் வாய வர மாட்டேது பாரு ஃப்ராக்ஷனு. ஐயோ மச்சான் நீக்கா. அப்பா வந்துருச்சு. அப்ப என்ன எழுதணுமோ அதை மட்டும் கரெக்டாக எழுதுங்க. y over 0.05 equals to அடுத்த ஃப்ராக்ஷன் 2/3. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன வரும்? 3y is equal to, cross multiply பண்ணுங்க guys. இது 0.005 மன்னிச்சிருங்க, 0.01 வருதா? அப்போ y என்ன வரும்? இருங்க, அதை ஃப்ராக்ஷன்லேயே மெயின்டைன் பண்ணுங்க இருங்க. ஓகே, அப்போ y equal to y equal to 0.01 divided by 3 which is equal to என்ன அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ சொல்லுங்க. ஃப்ராக்ஷன் தெளிவா தான் சொன்னேன் நானு. ஃப்ராக்ஷன் டெசிமல் கொடுக்குறீங்க. தெளிவா தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 1/300 ரைட்டா? அது 1/300 வச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு வாயோட வேல்யூ அட்லீஸ்ட் கிடைச்சிருச்சு தானே? நம்மளோட வேல்யூ என்னது? நம்மளோட வேலை என்ன? எக்ஸோட தேடணும். எக்ஸ் தான் RAM. மறந்துடாதீங்க, உங்களோட 0.09 இஸ் யோர் மேஸ் டிவைடட் பை RAM. டப்பாசு பாரு டப்பாட் மோல். நம்ம தேடுனது வாய் வந்து மோல். ஓகே, இப்போ எக்ஸ் தேடணும்ல. இது கொஞ்சம் கூட தான் வேலை. அப்போ வெரி சிம்பிள். அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. இது இங்கே முடிஞ்சிருச்சு. ஷோ கடவுளே. ஓகே, சிம்பிளா காட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஓகே, அப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ் தேட போகிறோம் ரைட்டா? எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 0. சாரி, y also equal to y 0.09 divided by x. கரெக்டா? ஐயோ, divided by x. நம்ம தான் y கண்டுபிடிச்சிட்டோமே. என்னன்னு? 1/300
300 கண்டுபிடிச்சிட்டோம்ல. sekarang x எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, அவ்வளோதான். So x equal to 1 times x is x lah. 300 multiply 0.09 equal to 27 gram. இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஆல் கேட் எல்லாம் புரிஞ்சா? ஈஸ்வர், Yes, sir. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இன்னும் ஒரு கேள்வி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது என்னென்ன வரப்போதோ. ஓகே, இன் an experiment 3.2 gram of oxide of y oxide அப்படின்னா அப்போ மெட்டல் y வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனை Y2O3 அப்படின்னா y and O is your compound elements. மேத்ஸ் வந்து இருங்க, நல்லா கவனமாக படிக்கணும். அன்றைக்கி இந்த மாதிரி தான் நம்ம படிச்சுலாப்பா செஞ்சோம். 3.2 gram of oxide of y அப்படின்னா இது y oxide, ரெண்டும் சேர்த்து வச்ச மேத்ஸ் பத்தியா. when 2 was formed when 2.24 gram of metal y. so y வந்து கண்டிப்பா 2.24. ஆக்சிஜன் வந்து அந்த 3.20 இருக்குல்ல, அதை மைனஸ் dengan 2.24 which is equal to 0.96. 0.96. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. இதோட மேசம் கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கிங்க. சிம்பிளஸ் ரேஷியோ வந்து y வந்து 2, ஆக்சிஜன் வந்து 3. ஓகே, இந்த 0.96 வந்து we can divide with 16 because already given. எவ்வளோ வருது? ஓகே, ஆனால் நம்மளோட y வந்து நம்மளுக்கு தெரியல, ரைட்டா? ஸோ ஐ டிவைட் பை த x. அப்படி உங்களுக்கு x y உங்களுக்கு பிடிக்கலன்னா RAMனு எழுதிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? RAMனு கூட எழுதலாம். ஈக்குவல் டு y இப்படி எழுதியிருக்கேன். நல்லா இங்கே வேறு y இருக்குது. சரி, ஒரு சேஞ்சுக்கு இது நம்ம RAM ஈக்குவல் டு மோல் இப்படி செஞ்சுருவோம். ஃபார் செகண்ட் மெத்தட்ல ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் நோட்டேஷன், அவ்வளோதான். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு ரேஷியோ அழகாக எழுத முயற்சி பண்ணணும். ஓகே, ரெடியா? இப்போ ரேஷியோ வந்து யாருக்கும்னா y and O. y and Oல பார்த்தீங்கன்னா y ஓட ரேஷியோ வந்து இது வந்து மோல் ரேஷியோ. நம்ம வந்து இப்போ மோல் தான் கம்பேர் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியல, அதனால மோல்னு மட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து 0.06 கரெக்ட். ஓகேயா? விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2, 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், the mole over 0.06 அது அப்படியே இதை அப்படியே நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறோம். ரேஷியோனா ஃப்ராக்ஷன் அர்த்தம். ஸோ இப்படி நம்ம 3 mole equal to 2 times 0.06 எவ்வளோ வருது? 0.12.
Okay. ஐயோ பா ஆண்டவா கீழே வருதா பாரு. ஐயோ. ஓகே, அதுக்கப்புறம் வாய் தேட போறோம், ரைட்டா? அதாவது மோல். மோல் இஸ் ஈக்குவல் டு 0.12 divided by 3, correct? Which is equal to, இது கரெக்டா ஃப்ராக்ஷன்லாம் தேவையில்ல, which is equal to 0.4, is it? 0.04, okay. 04 மோல்னு கிடைச்சிருச்சு, ரைட்டா இல்லையா? இப்போ மோலோட வேல்யூ செட்டில். இப்போ ஆர்எம் செய்வது தான். ஓகே, எப்படி செய்யறது? ஓகே, நம்ம அங்கே என்ன அங்கே என்ன பார்த்தோம்? 2.24 ஓவர் RAM, அதானே தெரியல, RAM ஈக்குவல்ஸ் டு 0.04, ரைட்? அப்போ RAM எப்படி தேடுறது? RAM switch place, correct or not? Times 2.24 divided by, எல்லாம் எனக்கு ஷார்ப்பாக தான் விளங்கும், 0.04, which is equal to 96, 56, 56 gram. Normal maths தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே, கேன் RM கேள்வி கேட்டா செய்ய தெரியணும். ஈஸ்வர்? Can, sir. Can. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்னும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. Some question will ask determine the percent of elements in compound. Everything. Okay? The percentage of element. Okay, மொத வந்து RAM வந்து அன்னூனா கேட்டிருப்பாங்க. சிலது வந்து percentage of element இல்லாட்டி mass of the elementல அதை கூட நம்ம அன்னூனா கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கமுத்திங்க determine the percent. ஓ இல்லை. ஓகே, இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாஜால வந்து எத்தனை % கார்பன் இருக்கு, எத்தனை % நைட்ரோஜன் இருக்குன்னு கேட்பாங்க. இது நார்மலான கேள்வி தான், இதுக்கு டேபிள் தேவையில்லை. ஓகே, டிட்டர்மின் த % காம்போசிஷன் பை மேஸ் ஆஃப் காப்பர். காப்பரோட மேஸ் எவ்வளோ இன் காப்பர் 2 கார்பனேட். அப்போ நம்ம பார்க்கணும், காப்பர் வந்து வெறும் 64, மொத்தமாக காப்பர் கார்பனேட் வந்து 124 டைம்ஸ் 100%. அவ்வளோதான் நார்மல் மேத்ஸு. புரியுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் காப்பர். அப்படின்னா மேஸ் ஆஃப் காப்பர் வந்து மேலே இருக்கணும், கீழே வந்து டோட்டல் மேஸ் 124. ஸோ அதை டாரா ஸ்ராத்தோஸ் பண்ணுங்க. 51.61%. ஓகே, determine the percentage of composition by mass of water in the hydrated copper 2 sulfate. அவரோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பயங்கரமா இருக்கு ஃபார்முலா. சரி வாங்க பார்க்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர்னா நம்ம எப்படி ஃபார்முலா செய்யணும்? மேஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை மேஸ் ஆஃப், அது எழுத கட்பாக இருந்துச்சுன்னா குசோஃபோ டாட் H2O. ஒரு படத்தில் வந்து அது காப்பர் சல்ஃபேட் குசோஃபோன்னுவா. எஸ், மேஸ் தான். ஏன் ஆடு taekwondo master come here. Gossip.
mass of the water வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஈஸ்வர் calculate mass of water. Livashini, calculate the mass of copper 2 sulfate. You calculate the percentage of water. Wait until they give the answer. Okay. I have to calculate, no? The bottom one. Simply, yeah. I believe in you. But where? இருமா, அவனுக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லை, நீ எப்படி கால்குலேட் பண்ணுவ? வெயிட்ல கால்குலேட்டிங். ஈஸ்வர், என்ன வருது mass of water? Yeah, wait, sir. 7. Yeah, wait. Oh, wait. Wait, sir. Oh, உனக்கு 7 தான். Something happened. இப்போ புரியுதா என் லேப்டாப்ல என்ன பிரச்சனைன்னு? இதுதான் பிரச்சனை நடக்கும். Oh my god. நீங்க கிளியரா பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா என் லேப்டாப்ல எப்படி சவுண்ட் வருதோ Not அதுதான் like பிரச்சனை. that. So the five was good at this way. எஸ். 250. என்னது இது சொல்லிடுச்சா? mass of water. 7, sir. It already. No. It's 18, right? ஹைட்ரோஜன் 2, ஆக்சிஜன் 1. இது 2, இது 16. ஸோ 18. ஸோ எவ்வளோன்னு கண்டுபிடிங்க கனி. 7.2. 7.2% only. Okay. Next. Ammonium sulfate. Ammonium sulfate வந்து NH4 as a fertilizer. What is the percentage of nitrogen in a molecule in the compound? Percentage of nitrogen கேக்குறாங்க. அப்படின்னா mass of nitrogen divided by mass of ammonium sulfate. Times 100%. Okay, nitrogen. நைட்ரோஜன் எத்தனை இருக்கு? இல்ல, இதுலயே அவுட் ஆயிடுச்சு. நைட்ரோஜன் 2 தான், ரைட்டா இல்லையா? அந்த 2 கூட டரா பண்ணோம், ரைட்? ஸோ நைட்ரோஜன் 2னா 4 times 2ல அமோனியம் சல்ஃபேட்னா 2 times, ஏன்னா NH4 வந்து 2ல இருக்குல்ல, 14 plus 4, ஏன்னா ஹைட்ரோஜன் 4 இருக்கிறதுனால, ப்ளஸ் சல்ஃபர் வந்து 32, ஆக்சிஜன். இதெல்லாம் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கடந்தாச்சு. எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. How much? 21.21 times 100 பண்ணல நீ இன்னும். apa sal you tak dapat apa-apa? செய்யறியா இல்லையா? லைக் அந்த செஞ்ச என்டர்திசமே காணோம். You want me to show you after that? break the Livas laptop. What? Yes, I can do it. Take laptop lady. Yes. பாவிகளா, இதை நான் எப்போ முடிக்கலான்னு பார்க்குறேன், இன்னும் முடிக்க முடியல என்னால். 21.21. ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்து போயிடலாமா? என்னது? இல்லை, இதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபார்முலா. Going to finish. Oh my god, what's that? நான் கெமிக்கல் ஈக்குவேஷனே புரியலையா இன்னும்? கெமிக்கல் ஃபார்முலாவே இவ்வளோ இருக்கு. ரிலாக்ஸாக போடுங்க, நான் எனக்கு அவசரமாலாம் வராது. You have to go half. I have to. அதுக்குன்னு நான் ரொம்ப இது. ஓகே, because a lot of things in 4 3
The beginning chapter 3 தான். Oh, the beginning only, yeah. Okay. Then okay lah. சரி, molecular formula நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். Empirical formula-வை empirical formula is the simplified version of the molecular formula, correct no? Yes. Contoh you ingat lagi இப்போ molecular formula C6H12O6 இப்படி இருந்துச்சுன்னா அது empirical formula-வை மாற்றினீங்கன்னா CH2O வரும். எல்லாத்தையும் divide 6 பண்ணலாம். ஓகேயா? அட் த சேம் டைம் நீங்கள் திருப்பி மாலிகுலர் ஃபார்முலாக்கு இதை மாற்றணும்னா இது என்ன பண்ணணும்? இதை டைம்ஸ் 2 அப்படின்ட்டு இல்லை டைம்ஸ் 6 பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும்? C6H12O6 நப்பாடா. ஸோ அதை நம்ம இப்படி எழுதலாம். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா bracket n வந்து equal to molecular formula also equal to mass of the compound. Okay, the real mass. ஓகே, சொந்தமாக கம்ம தங்கும் வாட்டர் மாலிகுலர் ஃபார்முலா அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அப்போ திருப்பி அதே தான் வரும். அப்படின்னா என்ன ஆகுது? இதை வந்து நம்ம டைம்ஸ் 1 தான் பண்ணியிருக்கோம், ரைட்டா இல்லையா? ஏன்னா அதே தானே வருது. ஓகேயா? அதே நீங்கள் வந்து இதை பாருங்களேன், இத்தேன் பாருங்களேன். ரியல் ஃபார்முலா வந்து C2H4, அதை சிம்பிளிஃபை பண்ணால் CH2. அப்போ இதை வந்து டைம்ஸ் 2 பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குது. அதனால என்னோட வேல்யூ வந்து 2. கார்பன் டை ஆக்சைடா, பேக் டு கார்பன் டை ஆக்சைடா சரியா டைம்ஸ் 1ல. H2SO4 also cannot do anything. ஏன்னா நீங்க 2 4 பாக்குறீங்க, ஆனா S அங்க தனியா இருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாத. ஸோ அதனால அது டைம்ஸ் 1 தான் பண்ணணும். என்னோட 4 ரொம்ப பெருசாச்சு. You all understand, We got any class left for the chemistry replacement? No, Admits got one. Relax lah. கொஞ்சம் அது விடுங்க, எனக்கு டைம் கொடுங்க. இப்போ நிறைய இது இருக்கு. C6H6 இது ரெண்டுமே can cut the 6, right? So it becomes CH. அப்போ அது வந்து நம்ம CH bracket போட்டு 6 போடுவோம். CH bracket 6 baru you dapat C6H6. இது பாருங்க, இது மாதிரியே நம்ம சொல்லிட்டோம்ல CH2O. இதுவும் டைம்ஸ் 6 தான் பண்ணோம். ஓகே, ஸோ you know already how to do that. Okay, come, let's do this. The empirical formula for CH2, molecular mass வந்து 42. molecular massனா வந்து the real mass lah, RMM. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 42 ரியல் மேஸ் இருக்குல்ல, நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 12, ஹைட்ரோஜன் வந்து 2 இருக்கு, 2 டைம்ஸ் பை n betul tak? Baru you dapat 42, the real one. Okay ya? So find the n lah, that's it. 42 is equal to 14n. n equal to 42 divided by which is equal to 3. ஸோ அதனால் மாலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்களா? மாலிகுலர் ஃபார்முலா வந்து இப்போ நீங்கள் டைம்ஸ் 3 பண்ணி சொல்லணும். N3 மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? அவங்க வந்து CH2 தானே கொடுத்துருந்தாங்க, அதை டைம்ஸ் 3 பண்ணால் என்ன வருது? C3H6. திஸ் இஸ் த ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா டாராப் 3 lah. என்னத்தை டாரா பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, டாரா பண்ணி முடிங்க. ஏன் குழம்புறீங்க? ஓகே, டன். நெக்ஸ்ட் ஒன். வாங்கடா. ஐயோ, கெமிக்கல் ஃபார்முலாவே இவ்வளோ இருக்கா? ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து நிறையா எக்ஸாம்பிள் தெரியுமா? வேறு டியூஷனில் வந்து குறைவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிறைய நான் செய்ய உங்களுக்கு ஐ திங்க் மஸ்ட் இஸ் பத்திடா the techniques all. Don't waste it. Okay, சரி, இது பார்ப்போம். butane as empirical formula C2H5. empirical formula ன்ட்டாங்க. அதை
relative molecular mass 58. Find its molecular formula. மொதல் எம்பிரிக்கல் இப்போ எல்லாம் மாலிகுலர் ஃபார்முலாலாம். சரி, முதல்ல எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்ப்போம். ஓகே, molecular mass எவ்வளோ? 58. 58 is equal to the empirical formula punya mass, yaitu carbon வந்து 2, 12 times 2 plus 5 lah hydrogen times by n. எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகேயா? அப்போ இது என்னன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். 12 times 2 24 plus 5 29. 29 n equal to 58. So n equal to 58 divided by 29 which is equal to 2. அப்போ திருப்பி கந்தி பண்ணுங்க. C molecular formula equal to C2H5 bracketல n வந்து என்னது 2 தானே, times 2. அப்பனா C4H10. இதான் அதோட ஃபார்முலா. ஜாலியாக இருக்கும் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி தான் மேத்ஸு எல்லாம் நல்லா தான் இருக்கும். புரிஞ்சாக்க நல்லது, புரியாத ஆளுக்கு அது கெமிஸ்ட்ரி எப்பவுமே கில்லு சப்ஜெக்டாக தான் இருக்கும். இருக்கிறதுலே ஆக சொன்னாங்கன்னு சப்ஜெக்ட்னா கெமிஸ்ட்ரி தான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதான் எனக்கு தெரியுது, தலை எழுத்தும் தெரியுது, அந்த தலையில் இருக்கிற எழுத்தும் தெரியுது. I don't like physics a lot. ஓகே, இது வெற்றியாச்சு. சரி, இன்னும் ஒன்று பார்த்துடலாம். இத்தானிக் ஆசிட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் ஆஃப் வினகர். வினகர்னாலே இத்தானிக் ஆசிட் தான் மெயினாக இருக்கும். இன்னொரு பேர் வந்து அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. த எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் CH2O. மோலார் மேஸ் வந்து 60 கிராம் கொடுத்துருக்காங்க. மோலார் மேஸ் தான் மாலிகுலர் மேஸும் ஒன்று தான். மோலார் மேஸும் RAMமும் ஒன்று தான். மோலார் மேஸும் RAMமும் ஒன்று தான். அதாவது அந்த எல்லாம் ஜாயின் பண்ணி மொத்தமாக சொல்கிற RMM சொல்லலாம். REM போடுறதோட RMM சொல்கிறது தான் பெஸ்ட்டு, மாலிகுலர் மேஸ். அப்போ மத மாதிரி தான் 60 கிராம் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அந்த C வந்து பாருங்கள் 1 12, H 2 ஆக்சிஜன் 16 டைம்ஸ் பை n. அப்போ 12 14 14 6 30 n ஈக்குவல் டு 2. ரைட்டா? அப்புறம் ஃபார்முலாவை கண்டுபிடிங்க, அதுதான் முக்கியம். மாலிகுலர் ஃபார்முலா எவ்வளோ வரும்னா, அது என்ன இருந்துச்சு, CH2O and then இதை must multiply by 2. அப்போ C2 sorry. H4O2. Oh, C2H4O2. Okay, please do part C1 and C2 as your homework. Next week நம்ம முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எங்கத்த முடிச்சிடலாம், முடிக்கலாம். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. Okay, right, we stop here. Ishwar, understand everything? Yes, sir. Okay, Kani? Iva? Okay, right, we stop here. See you all next class. Take care, bye. Physics class, huh?